இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து வெனஸ்டேவோட லோ லெவல்ஸில் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 22,673 ப்ரீவியஸ் டே லோ, வெனஸ்டே லோ 77 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக அதே லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. வெனஸ்டே ஈவினிங் ஐ திங்க் தி யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்தது. அப்புறம் வேறு ஏதோ ஒரு டாக்ஸேஷன் நியூஸ் ஒன்று வந்திருந்தது, எஃபிஐ டாக்ஸேஷன் ரிலேட்டடாக. ஸோ அது வந்து கன்சிடர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எஃப்டிஐ டாக்ஸேஷன் பற்றி நியூஸ் வந்தப்போ ரொம்ப பெரிய ஃபால் இருந்தது. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஆல்சோ நேற்று ட்ரேடிங் ஹாலிடே அப்படிங்கிறதுனால பெரிய பொசிஷன்ஸ் எதுவும் மார்க்கெட்டில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். நிஃப்டியில் ஒரு சி ட்ரேட் எடுத்திருக்கேன். திங்கிங் $750 ஒரு இனிஷியல் டார்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 22,700க்கு மேலே மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு தெரியுது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 49,000 வந்து ரெசிஸ்டன்ஸாக ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி தான் இப்போதைய இண்டிகேஷன் இருக்குது. ஓகே, ரொம்பவுமே ஒரு ஷார்ப் கரெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ இது லாஸில் எக்ஸிட் ஆகிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20% லாஸ் இங்கே. ஸோ இங்கே வந்து எங்கே வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் 2 நாளோட கன்சால்டேஷன் ஜோன் இது. ஓகே, மறுபடியும் இன்னும் வேறு செட்டப் ஏதாவது பெட்டராக கிடைக்குதா அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இருந்திருக்கலாம். பட் அந்த ரிஸ்க்கை எடுக்க அவ்வளோ நேரம் ஆல்ரெடி 20% லாஸ் போயிருக்கு. ஸோ அவ்வளோ வெயிட் பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன் பிரேக் பண்ணும்போது நான் ஒரு பி எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் டபுள் மைண்டாக இருந்ததுனால அதை நான் பண்ணலை. பட் எடுத்திருந்துருக்கலாம் இந்த ஜோன். ஏன்னா 800 லெவல் ஜோன், அதை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் இருந்திருக்கும். அதை கன்சிடர் பண்ணல. ஸோ ஓயில் வந்து நமக்கு புட் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் அ பேரிஷ் சிக்னல். பேங்க் நிஃப்டிலையும் புட் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ட்ரெண்ட் சேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீ 22,700 அப்படிங்கிறத ஒரு கீ ரெசிஸ்டன்ஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே வந்து ஐ திங்க் 800 அப்படிங்கிறதே நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி வந்து இந்த 660 அதாவது ப்ரீவியஸ் டே லோ இல்லை இன்னைக்கு லோ இதை பிரேக் பண்ணுச்சா அப்படின்னா மேபி ஒரு சின்ன ஃபால் நமக்கு ஒரு கேண்டில் கிடைக்கலாம் 600 வரைக்கும். இல்லை இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் அப்படின்னா இட் ஷுட் ரிவர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய ட்ராப் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் செல்லிங் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ அது ஒரு எஸ்எல் ஹண்டிங்காகவும் இருக்கலாம். ஆல்சோ இந்த அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கிற லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் மேபி நிஃப்டி வந்து அதோட குரூஷியல் லெவலிருந்து கொஞ்சம் கீழே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்படினால பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லெவல்லையே தான் நிற்கிது. இன்னொன்று முக்கியமாக
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ ஒரு கிளியர் சிக்னல் இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அடுத்த ட்ரேட் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவில் தான் எடுத்தேன். பட் இந்த கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் வந்து நமக்கு ப்ராப்ளம். இதே மாதிரி நமக்கு ஐ திங்க் வெனஸ்டே இதே மாதிரி ஒரு கேண்டில் இருந்தது. மிட் கேப்பில் ஒரு பெரிய ஃபால் இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே கேண்டலில் வந்து இந்த கேண்டில் சாரி வெனஸ்டேயில் மண்டே இது மிட் கேப்னால விழுந்த இந்த கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் நமக்கு ஒரே இதுலேயே நமக்கு நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிடும். ஸோ சம்டைம்ஸ் ஈவன் ஸ்டாப் லாஸுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ இதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கேபிட்டலும் நம்மளோட ட்ரேட் சைஸும் இருக்கிறது வந்து முக்கியம். ஸோ இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஒரு நிஃப்டியில் நமக்கு இந்த ட்ராப்புக்கு அப்புறம் எந்த செல்லிங்கும் இருக்கிற மாதிரி தெரியல. பேங்க் நிஃப்டியிலே இந்த ஒரு ஃபால் இருந்தது. பட் அதுக்கப்புறமும் நமக்கு ஒன்றும் ஃபாலோ அப் செல்லிங் இல்லை. மறுபடியும் இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸில் பெரிய சேஞ்ச் எதுவும் பெருசாக இல்லை. 22,700 ரேஞ்சை வந்து கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னாலும் பட் ஒரு பெரிய ஓஐ சேஞ்ச் இல்லை. அதே பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னாலும் 48,800 49,000 அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கீ லெவல்ஸாக ட்ரீட் பண்ணலாம். பட் அகெயின் ஓஐ சேஞ்ச் பெருசாக இல்லை. மேபி கொஞ்ச நேரம் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு புல் பேக்காக ட்ரீட் பண்ணலாம்னு தோணுது. 38.2 நல்ல லெவல் தான். பெரிய மொமெண்டம் இது வரைக்கும் இருக்கல. என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பை பண்ணால் நான் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். விச் இஸ் லைக் 30 பாயிண்ட்ஸ் கிட்ட கம்மியாக வேணும். அப்படின்னா இன்னொரு 15% மேலே ப்ரீமியம் போகும். ரொம்ப லாஸ் ஆயிரும் அப்படின்னு தோணுது. ரொம்ப பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சும் அதை ட்ரேட் பண்ண முடியாது இவ்வளோ சைட்வேஸ் மார்க்கெட்டில். இப்போ என்ட்ரு ஆகலாமா இல்லை இது பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, அனதர் சி ட்ரேட். இதை புல் பேக்குன்னு கன்சிடர் பண்ணி இங்கே இந்த லெவலில் என்ட்ரு ஆகிருக்கேன். ஸ்டாப் லாஸுக்கு பக்கமாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ் ரொம்ப பெருசாக போகாமல் இருக்கும். என்ன என்னோட தியரி இங்கே அப்படின்னா லைக் சரி ரொம்ப மெதுவாக இது புல்லிஷ்னஸ்குள்ளே போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப பெரிய மொமெண்டம் இருக்காது. பட் மேபி ரொம்ப மெதுவாக இது மூவ் ஆகி மேபி ஒரு கேண்டில் கொஞ்சம் ஹை ப்ரீமியம் ஸ்பைக் கொடுத்து நமக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் தான் நமக்கு கொடுக்குது. மேபி 640 லெவல் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஐ திங்க் ப்ரீமியமை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சப்போஸ் 650 ஹிட் ஆகுது அப்படின்னா ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஐ வில் டிசைட். மேபி ஒரு 10% வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறது கூட வெயிட் பண்ணல. பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 20% லாஸில் இருந்தேன். இதில் ஒரு 10 to 12% ப்ராஃபிட் கிடைச்சதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் ஒரு லாஸ் ஒரு ஹாஃபாக கம்மி பண்ணியிருக்கிறேன். விச் இஸ் குட்.
திங்க் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ப்ரீவியஸ் ட்ரேட் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா நான் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். ஏன்னா அப்போ வந்து நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அதர் ஆல்ரெடி நம்ம லாஸில் இருக்கும் போது இது எனக்கு இருக்கிற நான் சொன்ன மாதிரி 20% லாஸில் இருந்தது. இப்போ எனக்கு 10% ப்ராஃபிட்னு எனக்கு லாஸை வந்து எனக்கு 50% கட் பண்ணி கொடுக்குது. ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப் அட் திஸ் பாயிண்ட். முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப சைட்வேஸில் இருந்த ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லக்கி தான். ஏன்னா அது சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ரெட் கேண்டில் மாதிரி தான் இவ்வளோ பெரிய ட்ராப் இருந்தது, அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் ஆகவே இல்லை. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. மேபி இட்ஸ் அனதர் புல் பேக். என்ன சொல்லுது? Yep, it's 50% pullback. இங்கிருந்து we have what 20 points. பேங்க் நிஃப்டிக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் மைட் பிரேக். ரொம்ப நேரமாக கன்சல்டேஷன்லேயே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் எக்ஸப்ட் ஃபார் திஸ் ஸ்பைக். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஒரு சிஇ ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன லாஜிக் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சப்போர்ட் டயகனல் சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பி போயிருக்கேன். இன்னொன்று, நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே ஒரு புல் பேக்கில் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 700 வரைக்குமாவது புஷ் பண்ணி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நிஃப்டி இங்கே போச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட டார்கெட் 800 தான், அதுக்கு மேலே இல்லை. ஸோ நமக்கு இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் ஆல்ரெடி ஒரு 10% லாஸில் இருக்க அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும். இதில் இப்போ இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நிஃப்டி சப்போஸ் ஃபஸ்ட்டு 700 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆனாலும் ஆயிரும். அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் கீழே ட்ராப் ஆயிரும். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு மேலே போனால் தான் நமக்கு சான்சஸ். இல்லை அப்படின்னா நிஃப்டி 700 ஹிட் பண்ணும்போது எக்ஸிட் ஆக வேண்டியிருக்கலாம். நிஃப்டி ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போகுது. ரொம்பவுமே ஸ்லோ மார்க்கெட் இன்னைக்கு. ஓகே, மினிட் கேண்டலுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் டு எக்ஸிட்டை கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறதான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். என்னோட சிஇ எக்ஸிட் ஆகிட்டேன். திங்க் இட் வாஸ் அ குட் மூவ். ஆல்மோஸ்ட் இப்போ என்னோட லாஸ் வந்து ஒரு 2%க்கு வந்துருச்சு. 20% இருந்த லாஸ் 2%க்கு வந்துருச்சு, which is what I wanted to do for now. இப்போ இன்னும் ஒரு ட்ரேட் ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டில் கூட இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்தது ஆக்சுவலாக நம்ம வச்சிருந்த டார்கெட்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. நான் 700 தான் நிஃப்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது ஹிட் ஆயிடுச்சு. இங்கே 800 அப்படிங்கிறது ப்ராப்ளி இனி மேபி இன்னொரு மொமெண்டமில் வேணால் போகலாமே ஒழிய இந்த மூவ் அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹெவி ரிஜெக்ஷன் இந்த லெவலில் 22,700 நிஃப்டிலையும் 800 பேங்க் நிஃப்டிலையும். எக்ஸிட் பண்ணது ஆக்சுவலாக நல்ல டெசிஷன் தான். I think it's probably taking support at 600 level. இல்லை அதையும் பிரேக் பண்ணி கிளப்ப போதா அப்படின்னு தெரியல. டே லோவாக ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு நிஃப்டி, பட் பேங்க் நிஃப்டி டே லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சைடுமே ஒரு கிளியரான இண்டிகேஷன்
கிடைக்கல. இன்னும் சைட்வேஸ் அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் டே லோவை ப்ரீச் பண்ணல. ப்ரீவியஸ் டே லோ, வெனஸ்டேவோட லோ லெவல் கண்டிப்பாக இன்னொரு கிரிட்டிக்கலான லெவலாக தான் இருக்குது. ஓயில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஓய் ஒன்றும் பெரிய மூமெண்ட்டே இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? நிஃப்டியும் பார்த்தோன்னா 700ல் ஒரு மூமெண்ட் இருக்குனாலும் லைக் ரொம்ப மினிமலான மூமெண்ட் தான் அப்படின்னு தோணுது. நிஃப்டியில் ஒரு பி ட்ரேட் எடுத்திருக்கேன். 550 டார்கெட்டாக வச்சு ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மினிட் கேண்டில் கன்சிடர் பண்ணி இதை 607 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். பட் ஐ திங்க் we are nearing the target. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பி ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக இங்கே லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு லோ ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பிரேக் பண்ணுச்சு. ஸோ ஐ திங்க் இட் வில் அகெயின் ட்ரை அண்ட் பிரேக். ஆல்சோ நிஃப்டியும் வந்து ரொம்ப கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அகெயின் அதுவும் டே லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட ஸ்டாப் லாஸஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. விச் மீன்ஸ் இஃப் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் இருக்கிறதோட பெரிய லாஸில் ஏதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு புல் பேக் இருந்தது, மறுபடியும் டே லோவை ஹிட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனால ஸ்டாப் லாஸை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது 550 ஹிட் ஆன உடனே செல் பண்ணியிருக்கணும். பட் பண்ணலை. I have no other option other than to hold. பேங்க் நிஃப்டி இன்னும் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு, அது இன்னும் ட்ராப் ஆகல. ஸோ ஓகே, என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் கன்சால்டேட் ஆகுது. ஒரு வேளை ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் இன்னைக்கு. ஓயில் பார்த்தோம்னா மூமெண்ட்டே இல்லை. இது ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தோம்னா கூட ஒரு மூமெண்ட்டும் இல்லை. சரி, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் அப்படியே தான் இருந்திருக்கு. நிஃப்டி 22,700ல ரொம்ப கம்மியாக புட் டிக்ரீஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 22,700க்கு மேலே, ஐ மீன் இன்னைக்கு கண்டிப்பாக பேரிஷாக தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப சைட்வேஸாகவே இருந்துருமோ அப்படின்னு தோணுது. இல்லை மறுபடியும் கன்சால்டேட் ஆகி ட்ராப் ஆகுமா, கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஒரு ஓகே, கன்சால்டேஷன் தான். இது ரிவர்ஸலாக ட்ரீட் பண்ண முடியல இப்போ வரைக்கும். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறதுல ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு ப்ரீமியம் ஒன்று மூவே ஆகாது, இல்லை ரொம்ப லைக் ஏன்னா இது கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது லைக் ரொம்ப மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ப்ரீமியம் டிகே தான் இருக்கும். அன்லஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும்போது மட்டும்தான் ப்ரீமியம் மூவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஐ திங்க் என்ட்ரி வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓரளவுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு இந்த என்ட்ரி எனக்கு ரொம்ப நல்ல என்ட்ரி அப்படின்னு எனக்கு தோணுது. வெரஸ் பேங்க் நிஃப்டியில் நான் என்ட்ரு ஆனது வந்து ஒரு 10 பாயிண்ட் முன்னாடி என்ட்ரு ஆயிருந்தேன்னா இன்னும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
ஈவன் திஸ் மேட்டர்ஸ் லைக் இப்போ நான் என்னோட ப்ரீமியமில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து லைக் ஸோ ஒரு 0.1% அப்படின்னு மூவ் ஆகிட்டு இருந்து எனக்கு லாஸ்க்குள்ளே காட்டாமல் இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 2-3% லாஸ் இல்லை ஒரு 2-3% ப்ராஃபிட் அப்படிங்கிற லெவல்லையே மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுவே இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இந்த ரேஞ்ச்லேயே மூவ் ஆச்சு அப்படின்னா டிகே ஆக ஆரம்பிச்சிடும், லாஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ என்ட்ரி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில். ஐ திங்க் தட் இஸ் ஒன் கீ லேர்னிங் ஃபார் டுடே. ஓகே, ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பிக்குது. நம்ம இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். பட் ஆனால் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் வந்து நான் ரேஞ்ச் கிட்டேயே தான் வச்சுருக்கேன். இந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்து ஸ்டாப் லாஸை வைக்கிறது வந்து டோட்டல் வேஸ்ட். இப்போ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகும். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வெயிட் இட். மேபி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா வேணால் ஓகே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட ஒன்று ஷார்ப்பாக இருக்கும். சப்போஸ் டவுனில் பி சைடில் தான் இறங்க போகுது அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதையும் அந்த ரிஸ்கையும் எடுத்து தான் ஆகணும் வந்ததுன்னா. ரொம்ப ட்ரிக்கியான மார்க்கெட் இன்றைக்கி. இது வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ மேபி ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் மார்க்கெட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிரேக் பண்ணிருச்சு ஒரு வழியாக. அண்ட் ரொம்ப மினிமலான ப்ராஃபிட்டில் வெளியில் வந்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லாஸஸ்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணி ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டேன். ஓகே, அனதர் பிஇ ட்ரேட் எடுத்திருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இது டே க்ளோஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ராப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்காது, மேபி ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் அதை மட்டும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 3 o'clock candle is doing something. Look at the volume. இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தள்ள 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 வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஓகே, இந்த லாஸ்ட் பியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெட்டாக பார்க்கும்போது ஒன்றும் ப்ராஃபிட்டே இல்லை, ரொம்ப மினிமல் ப்ராஃபிட் தான். பட் ஐ திங்க் ஆஸ் அ டே கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு மார்க்கெட்டாக தான் இருந்திருக்குது எனக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய ப்ராப்ளமாக இன்றைக்கி இருந்தது வந்து அந்த மொதல் ட்ரேட் தான். இந்த ட்ரேட் நல்ல ப்ரீமியம் ட்ராப், இதனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20% லாஸ் இதுலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சைட்வேஸ்லேயே இருந்ததுனால பெரிய ப்ரீமியம் மூமெண்ட் இல்லை. சும்மா சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுத்து கடைசியில் அந்த லாஸை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதை தவிர எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாமே நான் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒன்று மட்டும்தான், ஃபஸ்ட்டு நிஃப்டி ட்ரேட் மட்டும்தான் லாஸ். அடுத்தது இது சிஇ ப்ராஃபிட்டில் தான், இது பிஇ ப்ராஃபிட்டில், இது பிஇ ப்ராஃபிட்டில், இந்த சிஇ ப்ராஃபிட்டில் தான். பட் ப்ரீமியம் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. பட் ஐ திங்க் இட் வாஸ் அ ரியலி குட் டே ஃபார் லேர்னிங். வரட்டா